Okay, children, all are ready to listen the class. Okay, first we see about yesterday homework. Okay, did you finish your homework? Okay, children, listen. First one word, remove the suffixes and write the base words. Then identify whether they are adjectives or verbs. ஓகே இங்கே கொடுத்துருக்க சஃபிக்ஸஸில் அட்ஜெக்டிவ் எது வேர்ப் எதுன்னு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா எஸ் ஃபர்ஸ்ட் வி ரைட் first one break, this is verb, breakable adjective. Next one dark, adjective, darken verb. Next one love, verb, lovable adjective. Next one eat, verb, eatable adjective. Okay, soft verb, adjective, soften verb. Okay, next one bright, adjective, brighten verb. All understand, children? Okay, next one, make sentences with these words. Make sentences with these words. This is your choice, children. This is your choice. Answer may vary to you. Okay, now I write my own sentences. Okay, first one eatable. First one what? Eatable. This fruit is eatable. Okay, நீங்கள் எந்த ஆன்சர் ரைட் பண்ணியிருந்தாலும் கரெக்ட் மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் மூவபிள். த ஸ்குவாட்ரன் இஸ் மூவபிள். ஸ்குவாட்ரன் இஸ் மூவபிள். ஸ்குவாட்ரன் மீன்ஸ் விமானப்படை கப்பற்படை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேன் ஸ்குவாட்ரன்னு சொல்கிறோம். ஓகே, த ஸ்குவாட்ரன் இஸ் மூவபிள். நெக்ஸ்ட் ஒன் sweeten. Next one what? Sweeten. I prepare new dish, that is sweeten. I prepare new dish, that is sweeten. Last one brighten. Flowers can brighten. Flowers can brighten. இப்போ மலர்கள் என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க முடியும்னு சொல்கிறாங்க தான். Flowers can brighten. Okay, children, now we hereafter we see the class. Okay, children, today we see the today's class. Okay, now we see the today's class. Hello, children, this class we see about phonics junction. This class we see about phonics junction. Phonics junction means how to pronounce these words. How to pronounce these words. Phonics junction says how to pronounce words. Phonics junction என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கொடுத்துருக்க வேர்ட்ஸை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் phonics junction. ஓகேவா? ஸோ listen, here we see about repeated letters. Here we see about repeated letters. Then they are read as one letter. ஸோ ரிப்பீட்டடாக வர லெட்டரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லிசன் சில்ட்ரன். மோகன், அப்சல் அண்ட் லிட்டில் நூரி வாட்ச்ட் இட் ஃபார் எ லாங் டைம். Why don't we go up to the attic and play? asked Mohan. She was wrapped up in a yellow raincoat and matching galoshes. In the words little and attic. In the words little and attic. The letter T has been repeated. Here the letter T has been repeated. இங்கே என்ன லெட்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்கு? T. TT, LITTLE, attic, LAATTIC, attic. So T has been repeated. In the word yellow and wrapped, the letters L and P have been repeated. இங்கே என்ன ரிப்பீட் ஆகிருக்கு? Lயும் Pயும் ரிப்பீட் ஆகிருக்கு. When the same letter is repeated one after the another, the same letter அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிறப்ப they are read as one letter. அந்த சேம் லெட்டர் கண்டினியூவாக அடுத்தடுத்து ரிப்பீட்டாக வரப்போ அது நம்ம என்ன பண்ணணும், அது ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த ப்ரொனவுன்ஸ் இப்போ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டீக்கு என்ன ஃபோனிக் சவுண்டு? டீயோட ஃபோனிக் சவுண்டு போய் வாட்? ட். டீயோட ஃபோனிக் சவுண்ட் என்னது? ட். எல்லோட ஃபோனிக் சவுண்ட் எல். எல்லோட ஃபோனிக் சவுண்ட் என்னது? ல். பீக்கு ப். ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கு ட் ட் அப்படி ரீட் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டு டீக்கும் சேர்த்து ஒரே லெட்டர் ஒரே டீயாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? தே ஆர் ரீட் ஆஸ் ஒன் லெட்டர். தே ஆர் ரீட் ஆஸ் ஒன் லெட்டர். ஓகே, LITTLE லிட்டில். லிட்டில் அட்டிக் இருக்கு இல்லையா, ஸோ இதை லிட்டில் அப்படி ரீட் பண்ணக்கூடாது. லிட்டில் அப்படி ரீட் பண்ணணும். ஓகே, லிட்டில் அப்படி ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு இந்த டீக்கு டு ப்ரொனவுன்ஸ் தட் இஸ் அ ராங் ஒன்.
ஓகே, அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணும், ரெண்டையும் சேர்த்து ஒரே டீயாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் லுக் அட் எ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ். மேட்டர், சம்மர், ஃபன்னி, ஆப்பிள், அரைவ், addition, fellow. Here children, matter, tt, summer, mm, funny, fnn, apple, pp, arrive, rr, addition, dd, fellow, ll. So repeated letters given in these examples. So இதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? In all these words the letter that is repeated is pronounced only once. For examples, matter is pronounced as matter, not matter. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க பாரு. மேட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? மேட்டர், மேட்டர். மேட்டர் நம்ம MEATER இருந்தால் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டர், நாட் மேட்டர். மேட்டர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க, மேட்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், now all understand this one. ஓகே, ரிப்பீட்டடாக வர லெட்டரை நம்ம என்ன பண்ணணும், அது ஒரே லெட்டராக கன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, now all understand this one. Okay children, next we see about grammar junction. Grammar junction we see here singular and plural. Grammar junction நம்ம என்ன பார்க்க போகிறோம்? singular plural பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? singular means single person, place, animals, things. Single person, place, animals, things are called singular. Noun refers to single person, place, animals, things are called singular noun. Noun நம்ம என்ன சொல்றோம்? நேமிங் வாஸ் தான் நவுன் சொல்றோம் இல்லையா? ஸோ நேமிங் வாஸ் மீன்ஸ் person, place, animals, things are called naming words. That is also called noun. Okay, noun refers to single person, only one person, one place, one animal, one things are called singular noun. Okay va? Animal, thing, only one single person, place, animal, thing. ஒன்னே ஒரு சிங்கிள் பர்சன், சிங்கிள் நவுனை மட்டும் சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? சிங்குலர். ப்ளூரல் மீன்ஸ் நவுன் ரெஃபர்ஸ் டு மோர் தேன் ஒன் பர்சன், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ் ஆர் கால்ட் ப்ளூரல் நவுன். ஓகே, நம்ம சிங்குலர் ப்ளூரல் எதுக்கு ரைட் பண்ணுவோம்? நம்ம நவுனுக்கு தான் சிங்குலர் ப்ளூரல் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிங்குலர் மீன்ஸ் நவுன் ரெஃபர்ஸ் டு சிங்கிள் பர்சன், single person. Plural means more than one person. Single person, place, animal, thing are called singular. Plural means more than one person, place, animal, things are called plural form. Okay, all understand now? Okay children, how to write plural form? Plural noun எப்படி சேஞ்ச் ஆகும்னா, plural noun changes based on last letter of the singular noun. singular nounோட last letter வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? plural form ரைட் பண்ண முடியும். அந்த கொடுத்திருக்க singular nounக்கு நம்ம plural noun ரைட் பண்ண முடியும். ஓகேவா? plural form ரைட் பண்ண முடியும். ஓகே, எப்படி ரைட் பண்ண முடியும்? how to change plural form? So you see singular nouns last letter. singular nounோட last letter வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? plural noun ரைட் பண்ண முடியும். ஓகேவா? now all understand, plural noun changes based on last letter of the singular noun. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன லெட்டரில் லாஸ்ட் லெட்டர் எந்தெந்த லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம எப்படி plural form ரைட் பண்ணுறோன்றத பற்றி பார்க்க போகிறோம். shall we see? First, just add S letter. S மட்டும் எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா more nouns ஆட் வித் எஸ். ஓகேவா? நிறைய நவுனுக்கு நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் cow, book, table, coat. So these are singular noun. Cow, singular noun. Table, coat, singular noun. Okay, so you add s only. How to write cow? You write cow, same s. You add only s. Next, book, books, table, tables, coat, coats. Okay, so
More nouns you add only yes only. You add yes only. You will add. Okay. Okay, children. Next, nouns singular noun end in singular noun end in O S S H C H. So singular noun O letter or S letter or SH or CH la finish ஆயிடுச்சு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா you add ES. You add ES. Last time என்ன பண்ணோம் S மட்டும் add பண்ணோம். Here we add ES. Okay. Singular noun oda last letter O S or CH or SH means you add ES. For example, mango. Here singular noun last letter which letter? O letter. So you add ES. Mangoes. Okay. Next, glass. Listen children. Glass. This noun end in S letter. So you add S ES. Glasses. So you add ES. Okay. Next one, brush. BRUSH, brush. Here this noun end with SH. This noun end with SH. This noun's last letter SH. So you add ES. BRUSH, ES. Brushes. Okay. Next one, bench. BENCH, bench. This noun end with CH letter. This noun end with CH letter. So you add ES. Benches. Okay, children. Now all are understand. Strongly you understand. You identify singular noun ends with O S SH or CH means you add ES. Okay, singular noun O or SH or CH finish ஆயிடுச்சுன்னா என்ன ஆட் பண்ணணும் ES மட்டும் ஆட் பண்ணால் போதும். அந்த noun அப்படியே எடுத்து ரைட் பண்ணி you add ES only. Now all are understand this one, children. Okay, next we see about next method. This is second method, children. Here also X also. Okay, here X. O S SH CH X. X la finish ஆயிடுச்சுனாலும் you add ES. For example, box. BOX box. You add ES. Boxes. Okay, fox. FOX fox. You add foxes. Okay, children. Now all are understand. Singular noun end with O S SH CH or X means you add ES. You add ES. Now all are understand, children. This is the second method. Now we see next method. Next one, children. Now end in consonant plus Y. Consonant plus Y na Y before consonant letter. Consonant plus Y means Y before consonant letter. Y ku before consonant. The kuduthirukka noun la Y before consonant letter vanduchu. You know consonant letter. What are the consonant letters? How many consonant letters? There are 21 consonant letters. Without A, E, I, O, U. A, E, I, O, U are vowels, no? Yes. Remaining letters are called consonant letters. Yes. End in consonant plus Y. So Y before consonant letters means you add Y, you remove Y. என்ன பண்ண Y remove பண்ணிட்டு Y, then add IES. நம்ம past tense already பார்த்துப்போம் இல்லையா? Y remove பண்ணிட்டு IED add. அதே same thing, same one. Okay, you remove Y, then you add IES. You remove Y, then you add IES. For example, lady. LADY, lady. Here Y, then this noun finished to end with Y letter. This noun end with Y letter. You see here before letter, which letter? D letter. D is a vowel or consonant letter? Consonant letter. So you remove Y, then you add IES, then you add IES. LADIES. Okay, next one, carry. CARRY, carry. Here, children, this noun end with carry is a verb. Baby. This one, baby. Baby is a noun, no? Yes. This noun end with Y letter. This one end in Y letter. So Y before letter which letter? B. B is a consonant letter, no? Yes. B is a consonant letter. So you remove Y, then you add IES. BABIES.
babies. Okay children, now I understand. Once again I say noun end in consonant plus y. Consonant plus y means y before letter consonant letter. Consonant plus y na onnulla y ku before letter consonant letter. Adha na solrom consonant plus y. So appadi vandhuchna you remove y. Y consonant plus y means you remove y, then you add ies. Y remove பண்ணிட்டு ies add பண்ணனும். For example, lady, y before consonant letter, so we add ladies. Y remove y, then you add ies. Next baby, you remove y, then we remove y, then you add ies, babies. Now all understand this one children. Okay, next we will see. Next one children, noun end in vowel plus y. Noun end in vowel plus y. What will we see? What did we see before one? Consonant plus y. Okay, here when we see vowel plus y. Vowel plus y means vowel, y before letter, vowel letter. What are the vowel letters? A, E, I, O, U. These are vowel letters. No, yes. Vowel plus y means y before vowel letter. So y before vowel letter means you don't remove y. So என்ன பண்ண கூடாது? Y remove பண்ண கூடாது. Don't remove y. You add s only. You add s only. For example, boy. For example, boy. Listen children. This noun end with y letter. This one end with, this noun end with y letter. You see here, y before which one? Which letter? O letter. O is the vowel letter or consonant letter? Vowel letter. Yes. So you don't remove y, then you add s only. B-O-Y-S, boys. B-O-Y-S, boys. Next, toy. So here also y before letter, O letter. So T-O-Y-S, toys. Next one, key. K-E-Y, key. Y before letter which one? E is E letter. E is the vowel or consonant letter? Vowel letter. So you don't remove y, then you add es y. Sorry, then you add s only. Keys. Okay children. You didn't have any visible means here. K-E-Y, key, keys. K-E-Y-S, keys, because y before letter, E letter. E is the vowel letter. So we add s only. We add s only. So key, keys. Okay children, now all understand this one. Once again I say, word noun end with vowel plus y means you don't remove y. Y remove பண்ணாதீங்க, அது அப்படியே எடுத்து என்ன ஆட் பண்ணணும்? You add s only. You add s only. So boy, boys. Toy, toys. Key, keys. Okay children, now all understand? Okay children, next one, noun end in f or fe. Noun end in f or fe. Noun வந்து என்ன f or f letter or fe letter ல finish ஆயிடுச்சுன்னா you remove f or fe. You remove f or fe. Remove f or fe. F or fe remove பண்ணிட்டு add ves. என்ன add பண்ணணும்? ves add பண்ணணும். Okay, for example, cough. For example, cough. Listen children, this noun end with f letter. So you remove y. So you add ves. Calls. Okay, wife. Listen, this noun end with fe letter. This noun end with fe letter. So you remove fe. So add ves, wives. Okay children, now all are understand. Noun end in f or fe. F letter or fe letter finish ஆயிடுச்சுன்னா you remove f or fe. அங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்கா? f கொடுத்துருந்தாங்க, f remove பண்ணுங்க. fe means remove fe. Okay, add ves. remove பண்ணிட்டு என்ன ஆட் பண்ணணும்? ves ஆட் பண்ணணும். Example, cough, coughs. Wife, wives. So how to pronounce cough? Cough. This one how to pronounce? Coughs. Okay, wife. This one how to pronounce? Wives. Okay children, now all understand this one. Children, once again I say, noun end in f or fe means you remove f or fe, add ves. Example, cough, coughs. Wife, wives. Wives. Okay, wife ko wife கொடுத்தாங்க, f remove பண்ணுங்க, add ves. fe means you remove fe, add ves. Okay children, all understand? Okay, next one,
இது எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ப்ளூரல் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிற வேர்ட்ஸ் இருக்குது. நவ் ஷால் வி see now the children. However, some nouns do not follow any rule. Some nouns என்ன பண்ண இந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, SO, SH, CH, F, FE, IES. ஸோ இந்த மாதிரி எந்த ரூலுமே இல்லாமல் ஓன் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அதுக்குரிய உரிய ப்ளூரல் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிற சம் நவுன்ஸ் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் மேன், plural singular form, these are singular form, these are plural form. Man, how to change in plural? Men. Mouse, mice. Child, children. Foot, feet. Foot, feet. Goose, geese. Goose, geese. Tooth, teeth. Tooth, teeth. Ox, oxen. Ox, oxen. Bison, bison. Deer, deer. Sheep, sheep. Women, women. Women, women. Aircraft, aircraft. ஸோ என்னென்னா இது என்ன பண்ண தேவை, இந்த பிசன் இதுக்கெல்லாம் நம்ம எஸ்ஐ, எஸ்இஎஸ்ஐ, எவிஎஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதை அப்படியே ரைட் பண்ணால் போதும். டீர் ஆல்சோ டீர். ஷீப், ஷீப். விமன், விமன். விமன், விமன். எப்படி மேன் மென் எப்படி ரைட் பண்ணணுமோ அதே மாதிரி விமனையும் விமென்னு ரைட் பண்ணணும். ஓகே. ஏர்க்ராஃப்ட், aircraft. Okay, these nouns are do not follow any rule. Do not follow any rule. They have their own plural form. They have their own plural form. This is only you remember only. நீ என்ன பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது சைல்டு வந்தால் சைல்ட்ஸ் ரைட் பண்ணக்கூடாது. சைல்டுனா சில்ட்ரன் ரைட் பண்ணணும். ஃபுட், ஃபீட். டூத், டீத். கூஸ், கீஸ். ஸோ என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? now will understand this one children. Okay. Okay children, now we see your book exercise, book example. Okay, this first one singular. First one for most nouns just add s at the end of the word. Just now I told no, yes, எந்தெந்த வேர்டில் எஸ் மட்டும் ஃபினிஷ் ஆகிற வேர்ட் பார்க்க போகிறோம். இப்போ சிங்குலர். கவ், கவுஸ். புக், புக்ஸ். பாட்டில், பாட்டில்ஸ். டேபிள், tables. purse, purses. Cookie, cookies. Raincoat, raincoats. Okay, next we see for noun that end in o, s, x, ch or sh add es. So enna sonne o, what I told, o, s, x, ch or sh. Noun end in o letter or s letter or x letter or ch letter or sh letter finish aayuchuna you add es only. Just now I told no. Yes, where shall we see now? Okay, singular. Tomato, tomatoes. Gas, gases. Fox, foxes. Church, churches. Wish, wishes. Here this letter end in o, so es. This end in s, so es. Fox end in x, so foxes, es. End in ch letter, so add es, churches. Wish, sh letter, so you add wishes. Okay, es. Next one, for nouns that end in a consonant plus y. Consonant plus y means what I told, y before consonant letter. Okay, the plural is formed by replacing the y with ies. So the y எப்படி replace ஆகும், remove பண்ணிட்டு நம்ம ies add பண்ணணும். For example, singular. Army, armies. Listen here, listen children. Remove y, then you add ies. Army, armies. Lady, ladies. Okay, next one, for noun that end in a vowel plus y. What I told, vowel plus y. Vowel plus y means y before vowel letter. Y before vowel letter. Vowel plus y means y before vowel letter. The plural is formed by adding s. Adding s. Example, singular. Key, keys. Plural, keys. Monkey, monkeys. So y before y which letter, e letter. Here y before which letter, e letter. So you add s only. Key, key, keys. Monkey, monkeys. Okay, next one, for nouns that end in f or fe, replace the f or fe with v and added es.
அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஆட் எஃப்க்கு பதிலாக நம்ம ஆட் வி ஆட் பண்ணுறோம், ஆட் இஎஸ் ஆட் பண்ணுறோம், அண்டு ஆட் இஎஸ் ஆட் பண்ணுறோம். ரீப்ளேஸ் எஃப் ஆர் எஃப்இ வித் இ. அந்த எஃப் இருக்க பிளேஸில், எஃப் அண்ட் எஃப்இ இருக்க பிளேஸில் வி ஆட் பண்ணுறோம், தென் ஆட் இஎஸ் ரைட் பண்ணுறோம், இஎஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே, that just now I told VES. Okay, singular, cough, coughs, wife, wives. So here end in F letter, so we replace, they replace Y, F replace with Y, add ES, coughs, wife, end in FE letter, so FE replace with Y, then add ES. So you remove F or FE, you add VES. Okay, so now all understand this one, children? Okay, this one just now I told, do not follow any rule nouns. Just now I told, no? Yes, next we see about exercise, book exercise. Okay, match the singular words to their plural forms. இங்கே கொடுத்திருக்க singular wordsக்கு என்ன பண்ணணும், plural form இங்கே கொடுத்திருக்காங்க, so you match it. Okay, first one what, cat. First one cat, so what is the plural form here, cats. So this is one, cats. Okay, next one what, boy. Next one what, boy. What is the plural form, boy? Here, boys. So this is second one, boys. Next one, dress. This is ending in which letter, S letter. So S letter means what I told, which one we add, S letter means you add ES, no? Yes, so dress. What are the plural form, dresses. What is the dresses here, what are the plural form here, dresses. So this is the third one. Okay, children, next one, family. Next one what, family. This one ending in Y letter. Consonant plus Y or vowel plus Y, consonant plus Y. Y before L letter, no? L is a consonant letter, so consonant plus Y. Consonant plus Y means what I told, you remove Y, then you add IES. Okay, add IES. So what is the here, families. This is a fourth one, families. Next one, game. So you add S only, games. This is fifth one. Next one, box. The ending in X letter. X letter means what I told, you add ES, no? Yes. What is the plural form here, where is the plural form here, இங்க இருக்கு first one, so this is a sixth one. Next one, hand. Next one what, hand. So you add S only, so where the, yes, so this is seventh one. Next, story means you end in Y letter means you remove consonant plus Y, no? Yes, so you remove Y, then you add IES. What, stories. So this is eighth one. Okay, children, now all I wrote this one. Okay, next one, write the singular and plural forms of these objects. இப்போ நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சிங்குலர் ஃபார்மும் ரைட் பண்ணணும், ப்ளூரல் ஃபார்மும் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வாட், glove, which என்ன கொடுத்துருக்காங்க, gloves. ஸோ வாட் இஸ் த ப்ளூரல் வாட் இஸ் த சிங்குலர் ஃபார்ம், glove, GLOVE, glove. This is plural form what, GLOVES, 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 gloves. Okay, next what is the object here, which one, this one, what object, this, key, KEY, key. So how to write plural form, ending in Y letter, so vowel plus Y or consonant plus Y, vowel plus Y, so you add S only, keys. So you add S only, keys, KEYS, keys. Next one what object, table, TABLE, table. How to write plural form, add S only, tables. Next one, this one what, pin, PIN, pin. What is the plural form, you add S only, so pins. This one what, pan, PAN, pan. So this is a pan, you add S only, pants. Okay, next one, what is this, this is one of the fruit, no? Which fruit, anybody identify which fruit, this one, strawberry, STRAWBERRY.
B-E-R-R-Y, strawberry. Okay, this noun ending in Y letter. Y letter means Y, consonant plus Y or vowel plus Y. Consonant plus Y. So how to write? S-T-R-A-W, strawberry. B-E-R-R-I-E-S, strawberries. Okay, next one, what object this one? Stamp. S-T-A-M-P, stamp. So how to write plural form? Stamps. Okay, what is the object here? Bottle. B-O-T-T-L-E, bottle. How to write plural form? Bottles. B-O-T-T-L-E-S, bottles. Next one, what is the object here? What object? Tent. T-E-N-T, tent. How to write plural form? Tents. T-E-N-T-S, tents. Okay, what is the object? Next one, next object, which one? Book. B-O-O-K, book. So how to write plural form this one? Books. B-O-O-K-S, books. Next one, what is the object this one? Yes, pencil. So how to write plural form? Anybody identify? Anybody understand? Pencils. Next, what is the next object? Ruler. Okay, ruler. How to write plural form? You add S only. So rulers. Okay, children, now all understand singular and plural. Okay, children, next remaining exercises 3 and 4, that is homework. Okay, 3 and 4, that is homework. Okay, fourth one, you see fourth one here, that is what they given, right? Sentences using the plural forms. Sentences are no need. Sentences are no need. You write plural form only. Sentence எழுத தேவையில்லை, நீ plural form மட்டும் ரைட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? 3 and 4 are homework. Fourth one, no need sentences. You will write plural form only. Okay, children? Okay, children, now all are understand today class. Okay, remaining will we see next class. Okay, thank you.